வெல்கம் பேக் டு மிஸ்டர் வேந்தன் சேனல். இன்னைக்கு வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நம்ம காலேஜில் நடந்த அங்காடிவாலா 2.0 அந்த ஃபங்க்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் நம்ம காலேஜுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கோம். காலேஜுக்கு வந்தாச்சு. ஜேபி காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், தென்காசிலேயே நம்ம காலேஜ் தான் பெரிய காலேஜ் அப்படின்னு நம்ம கெத்தாக சொல்லிவிட்டு நம்ம கேட்டு பக்கத்தில் வந்தாச்சு. அப்படியே மேலே எல்லாம் காட்டலாம். இதுதான் எங்கள் காலேஜ். எங்களுக்கு பிடிச்ச மிகப்பெரிய காலேஜ் அப்படின்னா அது ஜேபி காலேஜ் மட்டும்தான். அப்படியே காலேஜ் உள்ளே வந்துட்டோம், உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இங்கே தான் ஃபங்க்ஷன் நடக்குது. இதில் ரைட் சைடு கட் ஆகிறது வந்து இன்ஜினியரிங் பில்டிங் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்கிறேன். அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா கோலம்லாம் போட்டிருக்காங்க. ஜேபி காலேஜ் அங்காடிவாலா ஃபங்க்ஷன் வெல்கம் ஆல் அப்படின்னு போர்டெலாம் வச்சுருக்காங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அங்காடிவாலா 2.0 அங்காடி திருவிழா. ஓகே, இதெல்லாம் என்னடா மஞ்சப்பை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஸ்பான்சர்ஸ் கொடுத்தது தான் இந்த மஞ்சப்பை. அதுக்கப்புறம் அதில் வந்து மரக்கன்று கொடுத்துருக்காங்க, பசுமையை, அதாவது பசுமையை காப்போம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட. வேறு சீஃப் கெஸ்ட்லாம் வர்றாங்க அப்படிங்கிறதால அவங்களுக்கு சால்வை, அது மட்டும் இல்லாமல் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருக்குமே ஷீல்டு, மெடல், அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு ஃபங்க்ஷன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம சீஃப் கெஸ்ட்டும் வந்துட்டாங்க. சீஃப் கெஸ்ட்டை அப்படியே ட்ரம்ஸ்லாம் அடித்து வேறு லெவலில் நம்ம இன்வைட் பண்ணி அப்படியே கூப்பிட்டு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பழனி நாடார் அவர்கள் தான் நம்ம சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டர், அதுக்கப்புறம் பிரின்ஸிபல் சார் எல்லாருமே ஒன்றா நின்று அப்படியே இந்த ரிப்பன் கட் பண்ணுற ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பழனி நாடார் அவர்கள் வந்து ரிப்பன் கட் பண்ணாங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆடிட்டோரியம் நோக்கி தான் போயிட்டு இருந்தோம். ஓகே, கட் பண்ண போகிறாங்க, கட் பண்ணிட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ட்ரம்ஸு எல்லாத்தையுமே அடித்து அப்படியே நல்லா கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணி வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஸ்டாஃபு எல்லாருமே அப்படியே பழனி நாடார் அவர்களை கூப்பிட்டு அப்படியே ஆடிட்டோரியம் பக்கம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வேறு லெவல் மூமெண்ட்டுங்க. இதெல்லாம் வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு அங்கே எங்கேயுமோ ஓடிக்கிட்டு இருந்தேன்னா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்க ஆடிட்டோரியம் வந்தாச்சு. ஆடிட்டோரியம் வந்ததுக்கப்புறம் இது யாரா செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம பசங்க தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மணியும் ஜேபியும் தான் ஐயா கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட் ரோவில் வந்து அப்படியே சீஃப் கெஸ்ட்டாக யாரை இன்வைட் பண்ணியிருந்தாங்களோ எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. அது வேறு லெவல் மூமெண்ட்டு. சரி வாங்க, நம்ம ரொம்ப பேச வேணாம். ஓகே, இப்போ எங்கே போய்கிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம பசங்க எல்லாருமே அங்காடிவாலாவில் கடைகள் போட்டிருந்தாங்க. சரியா, அதை பற்றி நம்ம எல்லா கடையுமே நம்ம கவர் பண்ணி வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ அதைத்தான் இந்த வீடியோலலாம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தம்பி கடை தான் போட்டிருக்கான். இவன் வந்து செகண்ட் பிகாம் சி செக்ஷனில் உள்ள பையன். அவன் வந்து அதுக்கு என்னது இது கூல்ட்ரிங்க்ஸு, வேறு என்ன போட்டிருந்தான், வாட்டர் மிலனு, அதுக்கப்புறம் பானிபூரி, இந்த ஷாப் போட்டிருந்தான். தம்பி வேறு லெவலில் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக எந்த கடையை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு, அந்த மாதிரி இவங்க வந்து ஃபாஸ்ட்டு ஃபுட்டு கடை வச்சுருந்தாங்க நம்ம பசங்க. இவங்க என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சரியாக ஞாபகம் இல்லை. வேறு லெவலில் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்சல் போட்டு நல்ல ஒரு பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. சிக்கன் ரைஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூல், நம்ம சி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த கேர்ள்ஸ் தான் கூல் கடை போட்டிருந்தாங்க. அதுவும் நல்லா சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள், கூழ்லாம் இது என்ன கூழ் சொல்லுவாங்க, கம்பங்கூழா கேப்பங்கூழா, நமக்கு கூழ் வெரைட்டிலாம் தெரியாது. அதை வந்து அவங்க வந்து கரெக்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த இப்போ பாருங்கள், கூழ்லாம் ஊற்றி அதுக்கப்புறம் அதில் வந்து ஆனியனு, அதுக்கப்புறம் அது என்னது மாங்காய் எல்லாமே போட்டு சேல் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ மூணாவதாக நம்ம பார்க்க போகிற கடை வந்து நம்ம ஃபஸ்ட் இயர்ஸில் உள்ள கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து போட்டிருந்தாங்க. அவங்க என்னென்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா, இது ரவையை வச்சு செய்வாங்கல்ல, ரவா லட்டு, அதுக்கப்புறம் குலோப் ஜாமுனு, அதுக்கப்புறம் இது ஏதோ வடை மாதிரி இருக்குது, என்னென்னு தெரில. அதுக்கப்புறம் இது வந்து இது ஏதோ சொல்லுவாங்களே சோளப்பொரியா, மக்காச்சோளத்தை அவிச்சுலாம் வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தனியாக ஐஸ்லாம் வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்த கடை என்ன அப்படின்னா, நம்ம கடை அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க செகண்ட் இயர் பசங்களாம் ஃபஸ்ட் இயரும் பி செக்ஷனை சேர்ந்த செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் எல்லாருமே சேர்ந்து ஒரு கடை வச்சுருந்தாங்க. அதில் சோடா, அதுக்கப்புறம் பானிபூரி, காளான், அந்த மாதிரி எல்லாமே வெரைட்டியாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பானிபூரி கடைலாம் போட்டிருக்காங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது வந்து நம்ம பி செக்ஷன் பிகாம் பி செக்ஷனை சேர்ந்த பசங்க தான் போட்டிருந்தாங்க. பாதாம், ரோஸ் மில்க்கு, அதுக்கப்புறம் சாக்லேட் மில்க்கு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டியான மில்க் ஷேக்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன கடை அப்படின்னா, இது நம்ம கிளாஸை சேர்ந்த கேர்ள்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த கடை என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சர்பத் வச்சுருந்தாங்க, சர்பத்து, அதுக்கப்புறம் ரோஸ் மில்க்கு, வேறு என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்களே பாருங்கள், ரோஸ் மில்க்கு, மோர், அடுத்து லெமனு எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராகவே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி ரேட்லாம் வச்சு நல்லா சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கடை என்ன அப்படின்னா, பஞ்சு மிட்டாய் கடை தான். இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இந்த கடையை நம்ம வைக்கலை. இந்த கடை யார் வச்சுருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஆய்க்குடியிலேருந்து நம்ம ஃப்ரெண்டு ஈவெண்ட் மேனேஜரான அரவிந்த் தான் இவங்களை வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க. பஞ்சு மிட்டாயெலாம் நல்லாவே அந்த இதெல்லாம் சுற்றுறது எல்லாமே நல்லாவே இருந்துச்சுங்க. வீடியோ கேப்சர் பண்ணும்போது இந்த மூமெண்ட்ஸ்லாம் மறுபடியும் நம்ம லைஃப்பில் வருமா அப்படின்லாம் தெரியாது. ஸோ கிடைக்கிற சான்ஸில் நம்ம இந்த மாதிரி வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோலாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து என்ன கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம செகண்ட் இயர் கேர்ள்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கடை போட்டிருந்தாங்க. அதில் ரோஸ் இருந்துச்சு. ரோஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. இது வந்து ஒரு பீஸ் 20 ருபீஸ் நினைக்கிறேன். 20 25 சொன்னாங்க. அடுத்து நெல்லிக்காய், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு விதமான ஒரு இது பண்ணியிருந்தாங்க, ஒரு டிஷ்ஷு. அதுக்கப்புறம் வாட்டர் மெலனு, அதுக்கப்புறம் அன்னாச்சி பழம், அடுத்து சர்பத்து எல்லாமே வச்சுருந்தாங்க. அடுத்ததாக நம்ம எந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஃபஸ்ட் இயர் தம்பிமார்கள்லாம் சேர்ந்து புதுசாக பண்ணியிருந்தாங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இயர்ஸுக்கெலாம் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பழஞ்சூஸ் போட்டிருக்காங்க. அடுத்து இது வந்து ஏதோ பால் மாதிரி இருந்தது. கேட்டதுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அண்ணே நாங்கள் வந்து பாதாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திராட்சை பழத்தை வச்சுருந்தாங்க. இது எதுலையோ கட் பண்ணி போடுவாங்களாம், ஏதோ பழஞ்சூஸில் எதுலையோ. அடுத்து இது என்ன அப்படின்னா, எல்லாருமே போட்டிருக்க மாதிரி தான் இவங்களும் போட்டிருக்காங்க. அடுத்த கடைக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்து இது என்ன டிபார்ட்மெண்ட்னு தெரில இந்த கேர்ள்ஸு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரெட் சாண்ட்விச் தானே அதுதான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ப்ரெட் சாண்ட்விச் அந்த கடை தான் இது. ப்ரெட் சாண்ட்விச்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க, நல்ல குவாலிட்டியாக. அடுத்து இதான் என்னோடய லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு மூமெண்ட்னால் இதாங்க. என்ன அப்படின்னா, கூழ் வேணுமா கூழ் இருக்குது, மோர் வேணுமா மோர் இருக்குது, அந்த மாதிரி அது ஒரு டைலாக் வருமே, வாரிஸ் ஆடியோ லான்ச்சிலேயோ இதுலேயோ சொல்லியிருப்பாங்க. பசங்கள்லாம் வேறு லெவலில் வீடியோ எடுக்க பார்த்தோடனே கரண்டி தூக்கிட்டுலாம் அடிக்க வராங்கங்க. அவ்வளோ சந்தோஷம் பயவழிகளுக்கு. இவங்களும் கூழ் கடை தான் போட்டிருந்தாங்க. கூழ் 2 விதமான கூழ் வச்சுருந்தாங்க. இது என்ன கூழ்னு தெரியல. இது வந்து கேப்ப கூழ், அது தெரியும். அவங்களே பானையில் எழுதியிருந்தாங்க. அடுத்து மோர் சேல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணியிருங்கன்னு அப்படி கையையும் காமிச்சாங்க. அடுத்து இது என்ன கடை அப்படின்னா, இது ஏதோ ஒரு மேம் வந்து யாரையோ கூப்பிட்டு வந்திருந்தாங்க வெளியிலேருந்து. லேடிஸ்குள்ள செப்பல்ஸ்லாம் கம்மியான ரேட்டில் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் நல்லாவே இருந்துச்சு. அடுத்து நம்ம என்ன கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, சூரி புரோட்டா ஸ்டால் அப்படின்னு நம்ம பசங்க தான் வச்சுருந்தாங்க. செகண்ட் பிகாம் பி செக்ஷன் நினைக்கிறேன். ஆமாம், அவங்க தான் வச்சுருந்தாங்க. புரோட்டா நல்லாவே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பீஸ் 8 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அடுத்த கடைக்கு நம்ம வந்திருக்கோம். சூடான சுவையான பாதாம் பால் அப்படின்னு போட்டு நம்ம ஆளுக்க ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தா கேசரி இருந்துச்சு அவங்க கடையில். கேசரியும் ஒரு கரண்டி 10 ரூபான்னு நினைக்கிறேன், அந்த ரேட்டில் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாதாம் பாலும் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம வந்திருக்கிறது தான் இது நம்ம கடை. இது வந்து பிகாம் பிஏ கேர்ள்ஸ்லாம் சேர்ந்து, தேர்ட் கேர்ள்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கடை போட்டிருந்தாங்க. அவங்க மோர், அதுக்கப்புறம் இது என்னது பானிபூரி, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு எல்லாமே சேல் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து கடை போட்டிருந்தார். இது வந்து கையால் தைப்பாங்களே நெசவு தொழில், அதனால் ரெடி பண்ண ஒரு சேரீ கடை தான் வச்சுருந்தாங்க ஒரு அண்ணா. அது நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடிகொடி ஷாப் அப்படின்னு ஒரு ஷாப் இருந்துச்சுங்க. அது வேறு லெவல், பேரெலாம் எங்கே இருந்தால் யோசிக்கிறாங்கன்னே தெரில. அது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மோர் வச்சுருந்தாங்க. அடுத்து இது சர்பத்து எல்லாமே சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் வச்சுருந்தாங்க. வேறு அது என்ன பேர், வாட்டர் மெலன் ஜூஸு, எல்லா ஜூஸுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க பண்ண அந்த ஒர்க் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அந்த கையில் க்ளவுஸு எல்லாமே போட்டிருக்குது. அடுத்து என்ன கடை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பசங்க எல்லாருமே சேர்ந்து ஐஸ்கிரீம் கடை போட்டிருந்தாங்க. அதுவும் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிற கடை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோழி 65 அப்படின்னு சொன்ன காமெடி தான் எனக்கு ஞாபகம் வருது. சிக்கன் 65 அந்த கடை தான் நம்ம பசங்களாம் போட்டிருந்தாங்க.
வேறு லெவலில் எல்லாருமே பண்ணியிருக்காங்க கடை எல்லாமே. பசங்க எல்லாருமே ஒரே லைக் போடுறதுலேயே ஆர்வமாக இருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் இயர்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த காலிஃப்ளவரு, அடுத்து சர்பத்து, அதுக்கப்புறம் மாங்காவை பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்த கடை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பணியாரம், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணது, இதெல்லாம் சேர்த்து ஒரு கடையாக போட்டிருந்தாங்க. அவங்களும் மாங்காய் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கடையும் நல்லாவே சேல் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம என்ன கடையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரிங் பொட்டேட்டோ. நம்ம பாய்ஸ் எல்லாருமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த செட்டப்லாம் எங்கேருந்து அவங்க கொண்டு வந்தாங்கன்னே தெரிலங்க. எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுபோக அந்த மக்காச்சோளத்தில் உள்ள அந்த இதுவும் நல்லா அவிச்சு வச்சுருந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கடை வந்து கிட்டாமா, இது ஏதோ கடையா, ஐயோ சாரிங்க. அடுத்து இவங்க வந்து ஃப்ரூட்ஸ் கடை தான் போட்டிருக்காங்க. எல்லா ஃப்ரூட்ஸுமே இருந்துச்சு, அது போக ஃப்ளவரும் ஆட் பண்ணியிருந்தாங்க, நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம என்ன கடைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது தாங்க வேறு லெவல். எனக்கு பிடிச்சது இந்த இது நல்லா பிடிச்சிருந்துச்சி. இது வந்து நைட்ரஜன் கேஸ் தானே. இதில் வந்து அந்த பிஸ்கட்டை முக்கி சாப்பிடும்போது அந்த ஸ்மோக் வருமே, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து. வீடியோ எடுக்கிறவங்க போது இங்கே பாருங்கள், நம்ம மேலெலாம் ஊதி விட்டான் பையன். வேறு லெவலில் ஸ்மோக் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. யாருமே ஸ்மோக் பண்ணாதீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கடை தான் இது வந்து பிகாம் பிஏ பாய்ஸ், தேர்ட் இயர் பாய்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம வீடியோ எடுக்கும்போது நம்ம வீடியோவுக்காகவே அவங்க வந்து ஸ்பெஷலாக ப்ரெட் சாண்ட்விச்லாம் பண்ணி வீடியோ மேக் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தாங்க. நல்லாவே இப்போ ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருமே. வீடியோ எடுக்கும் அப்படிங்கும்போது பாதி பேர்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காலேஜில் வந்து அந்த மாதிரி யாருமே சொல்லலை. நல்லாவே எடுத்துக்கோங்க, அதாவது கேர்ள்ஸை பொறுத்தளவு எங்களோட ஃபேஸை காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம பசங்களும் அப்படியே லைக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு நம்ம வந்துவிட்டோம். ஜில் ஜங்க். ஐயோ, நம்மளுக்கு இந்த டிஃப்ரெண்ட்டாக பேர் வைக்கிறாங்க, அது மட்டும் நல்லா புரியுது. அடுத்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அக்கா வந்துருந்தாங்க. என்னையும் இந்த வீடியோவில் காட்டுவீங்களா ப்ரோ அப்படின்னாங்க. ஓகேங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இவங்க இந்த கடையில் உள்ளவங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பானிபூரி, அதுக்கப்புறம் சிப்ஸு, அதுக்கப்புறம் இது என்ன பேர், நெல்லிக்காய், நிறையா வச்சுருந்தாங்கங்க. எல்லாருமே ஒரே வெரைட்டியாக வைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் தங்கு ஸ்லிப்பாக தான் செய்யுது. வேறு குலோப் ஜாமுன்லாம் வச்சுருந்தாங்க, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக நம்ம என்ன கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, சிக்கன் 55 அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். என்ன இங்கே ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்காச்சோள வறுவல், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வச்சுருந்தாங்க, சிக்கன் பொரிச்சு வச்சுருந்தாங்க. அடுத்து கோழியோட முழு காலை எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்கங்க. அது நல்லாவே இருந்துச்சு. இவங்க பண்ணுற எல்லாமே நம்ம பசங்க எல்லாருக்குமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. இது வேறு சர்பத்து வச்சுருந்தாங்க. அடுத்து நம்மளோட பிரதர் வந்து சிக்கனை வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு பொரிச்சிக்கிட்டு இருந்தார். அவர் அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே கேமரா உள்ளே கேமரான்ட்டேன் மொபைல் உள்ளே விழுந்துடாமல் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அப்படியே நம்ம பசங்களும் லைக் போட்டுருங்க அப்படின்னாங்க. என்னடா பின்னாடி ஒரு சவுண்டு கேட்குதே அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது பார்த்தா, நம்ம குட்டீஸ்லாம் அழகாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. கை கட்டி, அங்கே பாருங்கள் பின்னாடிலாம் கை கட்டி அப்படியே லைனில் அப்படியே ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, இவங்களே நம்ம வீடியோவில் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு நானும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வர்றதை பாருங்கங்க, அப்படியே லைன் ஃபார்ம் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக வராங்க. இவங்களும் அங்கே வந்து எல்லாருமே கடை போட்டிருக்கதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான தின்பண்டங்கள் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே வாங்கிட்டு போனாங்க. வேறு லெவல். இந்த குழந்தைங்கள்லாம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணாங்க. அடுத்து நம்ம என்ன கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, சில் ப்ரோ 2.0 அப்படின்னு ஒரு கடை. அந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சர்பத்து, அடுத்து என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா, வாட்டர் மெலனை கட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாத்தோட ரேட்டுமே அங்கே கீழேயே நான் வீடியோலேயே காமிச்சிருப்பேன், அவங்க போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சம்சா சேல் பண்ணாங்க, நல்லாவே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாமே. அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆடிட்டோரியம் சைடில் பரணி சில்க்ஸ்லேருந்து ஒரு ஷாப் போட்டிருந்தாங்க. அது எப்படி அப்படின்னா, ஸ்பான்சர் அவங்க வந்து சரியா பரணி சில்க்ஸ்லேருந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அவங்க சரி நாங்களும் கடை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடிட்டோரியமுக்கு சைடில் ஒரு கடை போட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி, அதாவது ரொம்ப ஸ்டாக் இல்லாட்டியும் அவங்க எவ்வளோ கொண்டு வரணுமோ அவ்வளோ ஓரளவு கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாமே நம்ம காலேஜுக்காக, நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக ரொம்பவே கம்மியான ரேட்டில் அவங்க வந்து ஒரு குவாலிட்டியான ட்ரெஸ்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம அக்காமார்ஸ் எல்லாருமே அந்த ட்ரெஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, நல்லாவே இருந்துச்சு.
இது வந்து ஒரு புதுவிதமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து போன இயர் கொண்டாடினதுக்கும் இந்த இயர் நாங்கள் கொண்டாடுறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. வேறு சாரீஸ் கலெக்ஷன்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பில் போடுற இடம் எல்லாமே பார்க்க ஒரு உள்ளே போயிட்டு வரும்போதே ஒரு கடைக்குள்ளே உள்ளே போனது ஒரு ஃபீல் இருந்துச்சு. வேறு ஹேண்ட்பேக்கு எல்லாமே சேல் பண்ணாங்க. இது நல்லாவே இருந்துச்சு. பரணி சில்க்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீ செயின்ஸ் எல்லாமே சேல் பண்ணுவாங்க. அந்த அரிசியில் பேர் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் கீ செயின்ஸ்லாம் பேர் எழுதி கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஷாப் போட்டிருந்தாங்க. அங்கே என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மோதிரம், அடுத்து கீ செயின், வேறு ப்ரேஸ்லெட்டு, அந்த மாதிரி நிறையவே வச்சுருந்தாங்க. கீ செயின்ஸ்லாம் பார்த்தா வெரைட்டியாக வச்சுருந்தாங்கங்க. அந்த ஹார்ட்டின் போட்டது, அடுத்து இந்த நம்ம பசங்கள்லாம் கொஞ்சம் கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செயின்லாம் போடுவோமே, செயின் பாசி அதெல்லாம் அது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் எல்லாமே அந்த கீ செயின்ஸ்லாம் பாருங்கள் அவெஞ்சர்ஸ்குள்ளது எல்லாமே வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. கீ செயின்ஸ் கலெக்ஷனுக்குன்னே தனியாக மேலெல்லாம் தொங்க விட்டுருந்தாங்கல்ல, அது வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். வேறு லெவல் ஒரு கடை அப்படின்னா இதுவும் ஒரு கடை அப்படின்னு சொல்லலாம். என்னடா ரொம்ப தங்கு கிளிப்பாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் விடாமல் பேசிக்கிட்டே இருக்கேங்க. சரி, அதை விடுங்க. அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா யமஹா ஸ்டோரூமா கம்பெனியான்னு தெரில, அங்கேருந்து நம்மளுக்கு ஸ்பான்சர் வந்துருந்துச்சு. என்ன ஸ்பான்சர் அப்படின்னா, நம்ம வீடியோவோட ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க, மஞ்சப்பை வச்சு அந்த மரக்கன்று, அது வேறு யாருமே ஸ்பான்சர் பண்ணல, நம்ம யமஹா சைடில் இருந்தால் நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. அவங்களுக்கும் மிக்க நன்றின்னு நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். அடுத்து நம்ம அப்படியே பேசிகிட்டே வளவலன்னு பேசிகிட்டே அப்படியே உள்ள ஆடிட்டோரியம் உள்ள என்ட்ரி ஆனோம். என்னடா ஒரே கடை இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னு பார்த்தா லேடிஸ்க்கெலாம் மேக்கப் பண்ணுவாங்கள்ல, அந்த கடை தாங்க போட்டிருந்தாங்க. அக்காமாருங்கெல்லாம் இவங்க எல்லாருமே 2018 பேட்சில் படித்த அக்காமாருன்னு சொன்னாங்க. அவங்களும் ஒரு மேம்க்குலாம் அந்த கண்ணில் த்ரெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அது பேர் தெரியல, அது த்ரெட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து இதெல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு எல்லாமே வீடியோவே அப்படியே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ அவ்வளோதான், வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம பசங்க ஏன்டா மேலே ஏறி நிற்கிறாங்கன்னா அங்கேருந்து நம்ம ராயல் பிகாம்னு கீழே இறக்குவாங்க. இதுதான் அந்த வீடியோ. ஸோ வீடியோட எண்டுக்கே வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் வேந்தன். இது நம்ம மிஸ்டர் வேந்தன் சேனல். நன்றி, வணக்கம்.